ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 5 பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிசலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரிசனு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிசனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க கைஸ். ஓகேங்களா, ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து 2 பாஸ் தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா வந்து அந்த 3 பாஸ்க்கான டைமிங்கும் பார்த்தீங்கன்னா வேறு கைஸ். அந்த கடைசி பாஸ் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்து கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்பான் ஆவானே. ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தேன், அவன் ஸ்பானே ஆகலை. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு கொஸ்ட் எடுப்போம். ஸோ இப்போ நான் ப்ரிசனர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கணும். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ரிசனர் பார்த்தீங்கன்னா அடிப்போம். இவனுங்க தான் ப்ரிசனரு. இவனுங்க 8 பேரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் உடனே கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிட்டு இந்த சைடு வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த 8 பேர் ப்ரிசனர் இவனுங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கணும். அண்ட் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இவனுங்களோட ஏதோ ஒரு மாதிரி கிளிச் ஆகுது கேஸ் இந்த இடமே. எனக்கு ஒரு வேளை எனக்கு தான் இப்படி ஆகுதா இல்லை உங்களுக்கும் இப்படி ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதான் நான் வந்து இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 3 ப்ரிசனர் பார்த்தீங்கன்னா அடிச்சு, அதான் நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு எல்லா ப்ரிசனர் மொத்தமாக 5 ப்ரிசனர் பார்த்தீங்கன்னா இருந்தானுங்க. சரி 8 ப்ரிசனர் தானே அடிக்கணும், ஃபஸ்ட்டு அந்த 5 ப்ரிசனையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நானும் எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்த்தா அவங்க வந்து திடீர்னு எங்கேயோ போயிடுறானுங்க. அப்படியே டீஸ்பான் ஆயிடுறானுங்க. இல்லைனா இந்த பிளாட்ஃபார்மே இவனுங்க பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போடல, ஒரு பிளெயினான பிளாட்ஃபார்ம் மாதிரி போடல. கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கானுங்க இந்த பிளாட்ஃபார்மே. அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பிளெயினாக இருக்குன்னா அதுக்கு மேலே இன்னொரு பிளாட்ஃபார்ம் கூட போகுது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதனால் சில இவனுங்களாம் வந்து அங்கேயே நின்றுடுறானுங்க. அவனுங்களால குதிச்சு பார்த்தீங்கன்னா இது வர முடியல. ஸோ அதனால் அவனுங்க வந்து அங்கேயே நின்றுடுறானுங்க. இன்னொருத்தவங்கன்னா டீஸ்பானே ஆயிடுறானுங்க. அதாவது நான் அவனுங்களை அடிச்சுட்டு என் பின்னாடியே இது வரும், என் பின்னாடியே வருவானுங்களே. அப்போது நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இது டீஸ்பான் ஆயிடுறானுங்க. எனக்கு இது ஃபஸ்ட்டு புரியவே இல்லைனா இது இப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் இப்போ வந்து அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப வளருது என் வாய், என்னாச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ 3 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 8 பேர் பார்த்தீங்கன்னா முடிக்கணும். ஆமாம், 8 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் 5 பேர் முடிக்கணும். பேசிக்கிட்டே இன்னும் ஒருத்தர் முடிச்சிட்டேன். இன்னும் வேறு 4 பேர் முடித்தா மட்டும் போதும். ஆனால் 3 பேரை தான் அடிக்க முடியுது. அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் இதை அடிச்சுட்டே இருந்தேன். என்னடா இது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறமா தான் நானே பார்த்தேன். ஓகே, ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையும் அடிப்போம். இதோ அங்கே பார்த்தீங்களா, இப்போ சொன்னேன்ல, இதோ அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்மே ஒழுங்காக இல்லை. நான் வந்து நைட்டு இதில் இருக்கனால உங்களுக்கு அப்படி இது எதுவும் தெரியாது. நான் வந்து இது பகலில் வந்து இது காமிக்கிறேன். ஆனால் இதை வச்சு தான் நான் வந்து இது பாஸே அடித்தேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாளில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பாஸ் அடிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஆனால் என்பிசியை அடிக்கும் போது இது பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப காண்டெடுத்தது. ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்களை வந்து அடிப்போம். ஓகே, 3 பேரை வச்சு அடிப்போம். நடுவில் இவன் வேறு யாருன்னு தெரில கேஸ், வந்து என்னை தொல்லை பண்ணிட்டுருந்தான். ஓகே, அப்புறமா இது வேறு இந்த பவர் வேறு ஒன்று கேஸ். இன்றைக்கி எனக்கு என்னன்னு தெரில, இந்த இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளோ இதுவாகுது எனக்கு. அதாவது இந்த பவர் ஒரு சைடாக போகுது, அப்படியே லேக் ஆகுதா, சரியான லேக். இந்த இதில் தான் என்னாச்சுன்னு தெரில. ஒரு வேளை இந்த ஐலாண்ட் பெருசாக இருக்கனால இது லேக் ஆகுதா என்னன்னே தெரில. அப்படி ஒரு லேகு, சரியாக லேக் ஆகுது. அப்படியே ஃப்ரேம் ட்ராப் ஆகுது கைஸ், செம்மையாக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. நல்லா இதுவே பண்ண முடியல. ஓகே, பேசிவிட்டு இன்னும் ஒரே ஒருத்தனை அடித்தா மட்டும் போதும். எங்கே அவன், இதோ இங்கே இருக்கான். ஓகே, இவனை மட்டும் முடிச்சிடுவோம். பார்த்தீங்களா எப்படி எனக்கு விளையாடும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஹேங் ஆகுது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு செம்மையாக ஹேங் ஆகுது. இது என்னாச்சுன்னு தெரில. இந்த ப்ரிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறனால அந்த இதெல்லாம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஹேங் ஆகுது ஈஸி, என்னன்னு தெரில. ஓகே, அது என் டிவைஸில் ப்ராப்ளமா இல்லை இந்த மேப்னால ஏதாச்சும் இதுவா அப்படி சொல்லிட்டு தெரில. ஓகே, ஸோ இவங்கள டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற. ஓகே, ஸோ இன்னும் ஒருத்தனை முடிக்கணும். நான் அவனை முடிக்க போகும்போது இவன் வந்து அடிச்சிட்டான் கேஸ் அவனை. சரி ஓகே, இவனை ஃபஸ்ட்டு முடிப்போம். திருப்பியும் வந்தீங்க அடிக்காத ரெடி. ஓகே, இவனை பார்த்தா ரெட்டுக்கு முடிச்சாச்சு. போய் ரசத்து போயிடாப்பா. நல்ல வேலை அவன் அடிச்சிருப்பான், நல்ல வேலை எப்படியும் அடிக்க விடலை.
ஓகே கைஸ், இப்போ நான் 204 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு திருப்பி கொஸ்ட் எடுப்போம். கொஸ்ட்டில் வந்து இந்த பிரிசனருக்கு அடுத்தது யார் இருங்க. ஐயோ கொஸ்ட் எடுறா ஆடி. கொஸ்ட் எடுக்கிறேன். இதோ இன்னொருத்தனுங்க பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. இவனுங்க வந்து யார்? இவனு அடிக்கணும் லெவல் 210 பார்த்தீங்கன்னா போகணும். ரிவார்டு வந்து 7500. இது எக்ஸ்பி வந்து எவ்வளோ 7,80,000. ஓகே, ஆனால் இப்போதைக்கு என்னால் போக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கைஸ் நான் வந்து 210 போயிட்டு லெவல் பார்த்தீங்கன்னா 210 போயிட்டு நான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா ஏறிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா லெவல் 210 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ வந்து போயிட்டு இவனுங்களை பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஓகே, எங்கே இருக்கானுங்க? வாடாடி வாடா வாடா. இதோ இங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே அது அந்த பிளாட்ஃபார்மே ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. இதோ பாருங்களேன், பிளாட்ஃபார்மே ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. அங்கங்கே ஏதோ ஓட்டெல்லாம் இருக்குது. ஓட்டையில் தண்ணிலாம் வருது கைஸ், சீரியஸா. ஓகே, ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா அடிப்போம். நான் ஆக்சுவலாக இது கட் பண்ணி போயிட்டுருப்பேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பண்ணால் கொஞ்சம் கட் பண்ணி அங்கே கட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ கேஸ் இது. ஓகேங்களா, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக கரெக்டாக நான் வந்து லெவல் ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். லெவல் ஏஎம்க்கு ரெக்கார்ட் பண்ணி 12 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. அது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 12:50 ஆகிடுச்சு. அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அந்த பாஸ் எப்போ ஸ்பான் ஆகும். அப்போ கூட அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பானே ஆகலை. அதனால தான் எனக்கு காண்டாயிடுச்சு. அதனால தான் நான் இப்போ வந்து இது இப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் போடுறது மட்டும் தனியாக ஒரு இதுவாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா, அண்ட் இதுக்கப்புறமா கூட வீடியோஸ் பண்ணலாம் ரெகுலராக வராது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் பண்ணால் ஸ்டார்ட் ஆக போகுது நாளையிலேருந்து. ஸோ அதனால் சண்டே தான் வீடியோ பார்த்தீங்கன்னா வரும் கைஸ். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சண்டே தான் வீடியோ வரும். ஸோ அப்படின்னா இந்த வாரம் சண்டே வந்து நான் வந்து வீடியோ போட்டுடுறேன். அந்த பாஸ் அடிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா போட்டுடுறேன். ஓகேங்களா, ஸோ உங்களோட சப்போர்ட் பண்ணி நீங்கள் தந்துட்டே இருங்க. நானும் ஏகப்பட்ட வீடியோஸில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து எடிட் பண்ணி பப்ளிஷ் கூட பண்ணணும். ஸோ ரோப்ளாக்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே ஸோ என்னடா அதுக்குள்ளே வேறு எது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவன் பண்ணால் இன்னொரு குஸ் தருவான். இவன்கிட்ட தான் நம்மளால் அந்த வார்டன்லாம் அடிக்க முடியும். ஸோ இவன் தான் கேஸ் அந்த வார்டனு. ஓகேங்களா, இவன் தான் ஒரு பாஸ். ஐயோ அவன் ஸ்பான் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஐயோ திருப்பி அவன் ஸ்பான் ஆகலையா? ஓகே கேஸ், ஓகே ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டான். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். இவன் தான் வார்டனே. ஐயோ அடிக்கிறான். ஐயோ ரொம்ப ஹெச்பி போகுது கைஸ், தெரில. ஓகே, அடிக்காதரா. ஐயோ அடிக்கிறான் கைஸ் சரியா. இவன் பார்த்தீங்கன்னா வார்டனு. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இருப்பான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா சீஃப் வார்டனு. இன்னொருத்தன் இருப்பான், அவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பாஸு. இவனுங்க 2 பேரும் சைட் பாஸ் தான். அவன் தான் மெயின் பாஸு. ஆனால் இந்த சைட் பாஸே நம்மளால் அடிக்க முடியாது பாருங்கள். இதுக்குள்ளே முடிச்சு விட்டான். நான் ஆக்சுவலாக அவன் மெயின் பாஸ் அடிக்க வந்து லெவல் 240 போகணும்னு நினைக்கிறாமா. இந்த சீஃப் வார்டன் அடிக்க லெவல் 230. இவன் அடிக்க வந்து நம்ம பண்ணலாம் லெவல் 230 பார்த்தீங்கன்னா போகணும்னு நினைக்கிறேன். 230யா? ஆமாம் 230யா 220 நினைக்கிறேன். ஆமாம் 220 கேஸ் இவன் அடிக்கணும்னா. ஆமாம் இவன் அடிக்கணும். நம்ம வந்து 220 லெவல் பார்த்தீங்கன்னா போயிருக்கணும். ஓகே, ஐயோ செம்மையாக டேமேஜ் கொடுக்குது. ஹெல்த்து செம்மையாக குறையுது கேஸ். ஓகே, ஸோ நம்ம பவரில் யூஸ் பண்ணி ஒன்று அடிக்கலாம். இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கனால நமக்கு ஒன்று அட்வான்டேஜ். இந்த மாதிரி நம்ம போயிட்டு இது மேலே நின்றுக்கலாம். அவனுங்களால இது மேலே பார்த்தீங்கன்னா வர முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் அப்பப்போ வருவானுங்க. நம்ம பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே குதிப்பானுங்க. ஐயோ முடிச்சிட்டான். ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் அங்கே போவோம். நான் வந்து என்ன நினச்சேன்னா ஆக்சுவலாக இந்த சைடில் தான் அவனுங்க இருப்பானுங்க, இந்த சைடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இதை வந்து அப்படியே சுற்றிட்டு போகணும். நம்ம இப்போனா ரொம்ப பெரிய இடம், அதனால் நம்ம அப்படியே சுற்றிட்டு போகணும் கேஸ். இதோ அப்படியே போயிட்டே இருக்கும். இதோ அங்கே லாஸ்ட்டில் அங்கே கடைசியில் நிற்பான். இங்கே ஒரு என்ட்ரி வரும் பாருங்கள், என்ட்ரன்ஸு. இதோ இந்த என்ட்ரன்ஸ் இதோ இங்கே இருக்கான் பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நான் லேட் பண்ணாலும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஏறிடும், ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா ஏறிடும். ஓகே, நான் அப்படின்னா கட் பண்ணிட்டேன். இவன் லாஸ்ட் ஹெல்த் கொண்டு வந்துட்டு இப்போ இவனை வச்சு அடிச்சிட்டேன்.
அதான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி இருக்கும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லோட் ஆகலை, ஒரு பக் ஆகிட்டனால அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கானுங்க. இப்போ போயிட்டு சீஃப் வார்டன் பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஓகே, ஸோ சீஃப் வார்டன் அடிக்கணும்னு நம்ம வந்து லெவலில் போயிடணும். ஸோ போயிட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டேன். ஓகே, லெவல் 230 போகணுமா? ஓகே இருங்க, லெவல் 230 பார்த்தீங்கன்னா ஏறிட்டேன் கேஸ். ஓகே, ஸோ நான் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இவனை வந்து இங்கேருந்து அடிக்கலாம். ஐயோ செம்ம டேமேஜ். இந்த சீஃப் வார்டன் அடிக்கும்போது ரொம்ப டேமேஜ் குறையுது கேஸ், ஏன்னு தெரில. ஓகே, ஸோ இவனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம், அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இவனை அடிக்கவே முடியாது கேஸ், அப்படி ஹெல்த் குறையும், நமக்கு செம்மையாக ஹெல்த் குறையும். ஐயோ உள்ள வந்துட்டான். போச்சு 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 போச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில், அதாவது நம்ம இந்த கேமை எப்போ ஓப்பன் பண்ணாலும் இது பார்த்தீங்கன்னா நைட்டாகவே தான் இருக்கும். காலையிலே ஆகாது, காலையில் ஆகும், இருந்தாலும் காலையில் ஆகும்போது நம்ம அவ்வளோவா விளையாட மாட்டோம். அப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிவிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏன்னு தெரியாது. ஆனால் நான் எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இருக்கும், அதான் ஏன்னே தெரியாது. ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம இந்த டெக்னிக் வச்சு அவனை பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஐயோ இவன் துரத்துறாங்க சரியா. ஓகே, ஸோ இங்கே வந்து இவனை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவனை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளும் முடிச்சிட்டான். ஓகே, ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா இவன் ட்ராப் பண்ணுவாங்க. அதை நம்மளுக்கு ட்ராப் பண்ணுறான்னு பார்க்கலாம், ஆனால் ட்ராப் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து எப்பவுமே விளையாட்டு அது பண்ண வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், இருந்தாலும் இடையில நான் பண்ண மறந்துடுவேன். ஓகேங்களா, ஸோ அது பண்ணால் மன்னிச்சு விட்ருங்க. இவன் பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பண்ண தடவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ரேராக தான் கேஸ் இவன் பார்த்தா ட்ராப் பண்ணுவான். ஓகேங்களா, என்னாச்சுன்னு தெரில, ஒரு சின்ன கிளிச் ஆகிடுச்சு. ஸோ அதனால திருப்பியும் பார்த்தீங்கன்னா எதிரி புட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த பவர் என்னென்னா வந்து ஒய்டாக போகுது கேஸ். இந்த கேமரா ஆங்கிள் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த சைடு பார்த்த மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா போகுது, அதான் ஏன்னு எனக்கு தெரில. நான் வந்து ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், பவரை ஹோல்ட் பண்ணி கேமரா ஆங்கிள் அவனை பார்த்து திருப்பி பார்த்தீங்கன்னா வச்சு நானே அடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இவனை பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சு விடுவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹெல்த்து. ஐயோ வந்துட்டான். ஐயோ ஓடிடு. ஆக்சுவலாக அவன் கிட்டே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா லேக் ஆகுனால என்னால் ஜம்ப் கூட பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஓகே, ஐயோ திருப்பி முடிச்சு விட்டான். எத்தனை தடவை தான் முடிச்சு விட்ருவான்னு தெரில. ஐயோ இவன் வேறு ஒருத்தன். ஓகே, ஸோ இப்போ திருப்பி போயிட்டு அவனை பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அடிப்போம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் பண்ணால் அவனுக்கு ஏறிடும். ஸோ லோ ஹெல்த்தில் இருக்கும்போது ஹெல்த்து பண்ணால் சீக்கிரமாக ஏறும். ஓகேங்களா. ஓகே, ஐயோ திருப்பி வந்துட்டான். ஓகே, இங்கே வச்சு அவனை அடிப்போம். ஐயோ ஹெல்த் திருப்பி போயிடுச்சு. ஐயோ மேலே ஏறிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஏறணும், போடான்ச்சடா. ஓகே, அவன் கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பவர்ஸ்லாம் வச்சு அவனை அடிப்போம்லாம். ஹெச்பி பண்ணால் குறைஞ்சிச்சு, ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ வச்சு அவனை பார்த்தீங்கன்னா அடிப்போம். செத்து போடாடி, செத்து போயிடு, எப்படியாச்சும் செத்து போயிடுறா. ஐயோ நோட்டிஃபிகேஷன் வேறு ஆஃப் பண்ண மறந்துட்டேன் கேஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹெச்பி. ஸோ நான் எப்படியாச்சும் குறைச்சிடலாம். பவர் பார்த்தீங்கன்னா இது அங்கங்கே போகுது. இது அந்த இது ஒன்று வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுது. இவனை கீழே இறங்கி அடிச்சிடும். அவள் தான் எப்படியோ முடிச்சாச்சு கேஸ். ஓகே, ஸோ இவனை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இவன் ஏதாச்சும் அந்த ஸ்வாட் ட்ராப் பண்ணான்னு பார்த்தேன், இல்லை. சரி ஓகே கேஸ், ஸோ அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பாய் கைஸ், டேக் கேர்.